வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தேதி 25/11/2024 திங்கட்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி. நட்சத்திரம் உத்திரம், திதி தேய்பிறை தசமி, யோகம் சித்த யோகம். இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாள் கரிநாள். ராகுகாலம் காலை 7:30 முதல் 9, யமகண்டம் 10:30 முதல் 12, குளிகை 1:30 முதல் 3. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் 12லிருந்து 2, மாலை 3லிருந்து 4, 6லிருந்து 9. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. தெரிஞ்சுக்கலாம் வாங்க, பகுதியை பார்ப்போம். ஐயா வணக்கம். நாங்கள் எங்கள் வீட்டில் செல்லப்பிராணி நாய் ஒன்று டாமி என்ற பெயரில் வளர்த்து வந்தோம். அது திடீரென்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இறந்துவிட்டது. அதனை வீட்டின் தோட்டத்திலேயே புதைத்து விட்டோம். இதற்கு என் உடன் பிறந்தவர்கள் இவ்வாறு செய்வது சரியில்லை என்று சொல்கிறார்கள். மன சங்கடத்துடன் கூறுகிறார்கள். இது சரியா தவறா என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இளஞ்செழியன்கிறவர் திருவண்ணாமலையிலேருந்து எழுதியிருக்கார். பொதுவாக நம்ம வீட்டில் வாழ்ந்த நபர்களாகவே ஆனாலும் அவங்க காலமானதுக்கப்புறம் உடம்பை வீட்டிலையே புதைக்கிறதுங்கிறது சரி கிடையாது. அதுக்குன்னு தனியாக புதைக்கிறதுக்கு இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். தெரியாமல் தவறு பண்ணிட்டீங்க. அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அதுக்கு என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன், மாற்று இது பரிகார பூஜை மாதிரியான இது பண்ண முடியுமோ அந்த நாயோட உடம்பை அங்கேருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துல புதைச்சி அதுக்கப்புறமா அதுக்கான பரிகாரங்கள் செய்கிறது பெட்டர். இல்லை உங்களுக்கு அது எதுவும் தப்பாக படலை, இவ்வளோ நாள் எல்லாம் சரியாக தான் போச்சு, இனிமேலும் அப்படியே இருக்கட்டும்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் விருப்பம். இந்த தனிநபர் விருப்பங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். பட் சாஸ்திரப்படி கரெக்டான்னு கேட்டால் இது சரி கிடையாது. முதல்ல இப்படி பண்ணுறது தேவையும் இல்லை. அது வீட்டில் வாழ்ந்த மனிதர்களாகவே இருந்தாலே பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சரி, அடுத்த கேள்வி. பெண்கள் விபூதியை தண்ணீரில் குழைத்து பூசலாமா? ஜே மணிகண்டன்கிறவர் திருவிக்கா நகர், பேரணாம்பட்டு, வேலூர்லேருந்து கேட்டிருக்கார். பொதுவாக இந்த துறவிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தண்ணியில் குழைத்து பூசுவார்கள். பெண்கள் அந்த மாதிரி பூசுறது பொதுவாக சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்படலை. நெத்தியில் சின்னதாக விபூதி இட்டுக்கலாம், குங்குமம் மாதிரியான விஷயம்லாம் இட்டுக்கலாம். அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். பல கேள்வி. திருக்கோயில்களில் பகலில் நடை அடைக்கப்படுவதன் காரணம் யாது? திருக்கோவில்களில் குளம் அமைக்கப்படுவதன் காரணம் யாது? மகாமக குளம் எங்கெங்கு உள்ளது? ஏன் அந்த பெயர் வந்ததன் காரணம் குறித்து விளக்கவும். KS உமாபாரதி. இந்த மகாமக திருவிழாங்கிறது கும்பகோணம், அதுக்கப்புறமா ஹரித்வார், இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணுறாங்க. அப்புறம் திருக்கோயிலில் குளங்கள் அமைக்கிற காரணம் எல்லாருக்குமே தெரியுமே. ஒரு ஊரில் எந்த அளவு நீர்நிலைகள் அதிகமாக இருக்கோ, எந்த அளவு அந்த அதிகமாக இருக்கிற நீர்நிலைகள் சுத்தமாக இருக்கோ, அந்த அளவு அங்கே கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஜாஸ்தி ஆகும். எல்லாமே இது பியூர் சயின்ஸு தான். கோயிலுக்கு கோவில் ஸ்தல மரம் நட்டது, அந்த ஸ்தல மரத்தை தவிர்த்து ஒரு 4-5 மரங்கள் கூட இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம என்விரான்மெண்ட்டு, குளோபல் வார்மிங் மாதிரியான விஷயத்தை தடுக்கிறதுக்கு இதுக்காக பிளான் பண்ணி பண்ணது தான். கிட்டத்தட்ட ஒரு 12,000 வருஷங்களுக்கு முன்னாடியும் ஐஸ் ஏஜ்னு வந்தது. பூமியில் இருக்கிற பனியெல்லாம் உருகி அப்படியே பல தரை மட்டங்கள் கடல் இதுவாகவும் மாறித்து, பல கடல்கள் காணாமல் போய் நிலமாகவும் மாறித்து. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. லெமூரியா காண்டம் அப்படிங்கிறது குமரி, கன்னியாகுமரி கடலுக்கடியில் பல நாடுகளே மூழ்கித்துங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சில ஆய்வுகள் மூலமாக தெரியப்படுறது. இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இப்போ மட்டும் இல்லை, காலங்காலமாகவே இந்த மனிதனுங்கிற ஒரு ஜென்மம் இருக்கே, இயற்கைக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணமோ அதை காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு தகுந்த அளவு பல அழிவுகளும் வந்துட்டுருக்கு. இன்னொன்று, இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்குது. சூரியன் எடுத்தால் கூட 450 கோடி வருஷத்துக்கு ஒரு தடவையோ 500 கோடி வருஷத்துக்கு ஒரு தடவையோ வெடிச்சிட்டு மறுபடியும் உருவாகுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அத்தனை கோடி வருஷங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கவும் முடியாது. சில சயின்ஸ் தியரிஸ் இந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இறைவனுடைய படைப்பில் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரிங்கிறது இருக்குது.
பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவு இயற்கையை பராமரித்தோன்னா, பாதுகாத்தோன்னா அந்த எக்ஸ்பைரி இன்னும் பல ஆண்டுகள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கோவில் குளம்னு மட்டும் இல்லை, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அதை நம்ம வெறும் பூஜிக்கிறதோட பத்தாது, வருணதேவா அப்படின்னு பூஜிக்கிறதோட பத்தாது, கங்கா யமுனா சரஸ்வதின்னு போற்றினா மட்டும் பத்தாது. என்ன பண்ணணும், அதை க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணணும், அசுத்தப்படுத்தாமல் இருக்கணும். இதைத்தான் நம்ம நேற்றும் சொன்னோம், மிந்தா நேற்றும் சொன்னோம், நாளைக்கு கேட்டாலும் சொல்லுவோம். விவரம் அறிந்தவர்கள் யாராக இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சவங்க இதைத்தான் சொல்லுவாங்க. சொன்னால் மட்டும் போருமா, அதை பல பேர் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். கேஎஸ் உமாபதிங்கிறவங்க இதை கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். வணக்கம் ஐயா, பெயர் குறிப்பிட வேண்டாம். ஓகே, நீங்கள் பேரை குறிப்பிடாமல் எப்படி குறிப்பிட முடியும்? சில பேர் குறிப்பிட்டாலே நம்ம சொல்ல மறந்துடுறோம். ஸ்ரீரங்கநாதருக்கு ரேவதி தான் திருநட்சத்திரம். திருப்பார்கடலிலிருந்து ரங்க விமானம் ஒரு சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் தான் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டே திருவரங்கனின் திருநட்சத்திரம் ரேவதி என்பது கருத்து. இது எனக்கு தெரியாத செய்தி. நன்றி. ஸ்ரீ கிருஷ்ணனின் தங்கையான சுபத்ரா தேவியை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு அர்ஜுனனுக்கு திருவரங்கநாதனை தரிசனம் செய்த பின்னரே கிட்டியது என்று ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரங்கநாதர் குறித்த நல்ல தகவல்களை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈரோடை சேர்ந்த ஒரு அன்பர். அடுத்தது, வணக்கம் ஐயா, பெயர் குறிப்பிட வேண்டாம். அதே நபர் தான், பின்னால் பெயர் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க குறிப்பிட வேண்டாம்னு சொல்லத்தினால நம்ம பேரை சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவனுக்கு சொர்க்கம் கிடைப்பதை காட்டிலும், மகரிஷிகளுக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைப்பதை காட்டிலும், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வைகுண்ட பிராப்தி கிட்டுவதை காட்டிலும் ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்யும் பேறு கிடைத்தற்கரியது என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரலோகமாலும் அந்த இது கூட எனக்கு வேணாம், ஸ்ரீரங்கத்தில் இருந்தாலே போரோடு தொண்டரடி பொடியாழ்வார் சொன்னதாக இருக்கட்டும். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு நாயன்மார்கள் மாதிரியானவங்க, மாணிக்க வாசகர் மாதிரியானவங்க, திருநாவுக்கரசர் மாதிரியானவங்க சொன்னதாக இருக்கட்டும். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறதுனா, சொர்க்கம் மோட்சம் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த புண்ணிய பூமியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோவில்களுக்கு நம்மால் முடிந்த தொண்டுகளை செய்கிறதுங்கிறது இன்னும் விசேஷம். மனித பிறவியும் ஒரு விதத்தில் வரம் தான். மனித பிறவிங்கிறது கிடைச்சதுனால தான் நம்ம எவ்வளவோ விஷயங்களை பண்ணுறோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறையா நம்மளால் நல்லது பண்ண முடியறது. எவ்வளவோ கோவில்களுக்கு நம்ம உழவாரப்பணி மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறோம். புனருத்தாரணம், கும்பாபிஷேகம் மாதிரியான விஷயம். பல கோவில்களுக்கு பல அடியார்கள் சென்று பாடியது, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் மாதிரியானவங்க பண்ண இந்த தேவார பதியங்கள், மங்களாசாசனம்ங்கிற பாசுரம், இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வியந்து பார்க்குற பல கட்டிடக்கலை இந்த மாதிரியானது. ஸோ மனித பிறவியில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, தேவையானது இருக்குது. அதனால் மனித பிறவி கூட ஒரு வரம் அப்படிங்கிறது சில மகான்களுடைய கூற்று. அதனால் மறுபிறவி வேணும்னு விருப்பப்பட்ட மகான்கள் அடியார்களும் நிறைய பேர் இருக்காங்க. பிறவியே வேணான்னு சொன்னவங்க அதை விட ஜாஸ்தி. யாருக்கு எது தேவையோ அதை கடவுள்கிட்ட கேட்கலாம். பிரம்மதேவனாலும் 1000 நாவுகள் கொண்ட ஆதிசேஷனாலும் சரஸ்வதி தேவியாலுமே ஸ்ரீரங்கத்தின் பெருமையும் ஸ்ரீரங்கநாதரின் பெருமையும் நிறைவாக சொல்லி முடிக்க முடியாது என்று ஸ்ரீ ரங்க மகாத்மியத்தில் சொல்லப்படுகிறது. ஆமாம், ரங்கநாதரோட பெருமைகள் அப்படிங்கிறத யாராலையுமே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நினச்சாலே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். அந்த 7 சுற்றுப்பிரகாரம் கோவில்லையும் 7 உலகங்களை குறிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ரங்கநாதரோட சயனக்கோலத்தை பார்க்குறப்பே நமக்கு மனசில் ஒரு சுறுசுறுப்பு, ஆனந்தம் வரும். பொதுவாக இந்த படுத்துன்னு இருக்கிற போஸு, தூங்கின்னு இருக்கிற இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கும் ஒரு வித அயர்வு, சோம்பேறித்தனம் மாதிரியான விஷயம் வரும். அது இயல்பு. ஆனால் அந்த ஸ்ரீரங்கநாதரை நினைக்கிறப்போ நமக்கு சோர்வு வராது, அயர்ச்சி வராது. அதுக்கு பதிலாக ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி வரதை ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அது ஆனந்த சயனம். உறங்குவதைப் போல வெளியில் பாவனைக்கு இருந்து மற்றவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறது ஆனந்த சயனம் அப்படிம்பாங்க. எப்படி நடராஜருடைய தாண்டவம் ஆனந்த தாண்டவமோ அந்த மாதிரி ரங்கநாதருடைய சயனம் ஆனந்த சயனம்னு சொல்லப்படுறது. பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறத பார்க்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா சோலார் கேலக்ஸி, அதில் மில்கிவே, பல மில்கிவேஸ் இருக்குது, அது வேறு விஷயம். அந்த மில்கிவேலேருந்து தான் பூமிக்கு தேவையான சில எனர்ஜி சக்திலாம் வருது, இந்த பூமியை காப்பாற்றுறது. ஓசோனில் 6 விதமான லேயர்கள் இருக்குது, அந்த ஓசோன் பூமியை காப்பாற்றுறது. ஓசோன் இல்லைனா பூமியே அழிஞ்சிரும். இதெல்லாம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஓசோன் மாதிரியான பல விஷயங்களை காக்கக்கூடிய இந்த ஆற்றல்
அந்த மில்கி வேல பல லட்சம் பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய சில எனர்ஜி ஆற்றல் ஓசோனுக்கு கிடச்சி அந்த ஓசோன் நம்ம பூமியை காப்பாற்றி இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ இந்த மில்கி வேங்கிறது பார்க்கடல், அந்த பார்க்கடலில் இருக்கிற பெருமாள் காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் இந்த மாதிரி கேலக்ஸி நிறையா சயின்ஸு பல விஷயங்கள் இருக்குது. நல்ல வேலை கிடைக்க எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஐயா? ஒருத்தர் கேட்டிருக்காரு ஈரோடிலிருந்து. இந்த பெயர் குறிப்பிட வேண்டாம்னு சொன்ன அதே நபர் மூணாவதாக தொடர்ந்து 3 கடிதங்கள் அவரோடதே கிடைக்கிறது. சந்திராயன் நோன்பு எவ்வாறு கடைப்பிடிப்பது, அதை பற்றி கூறுங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. எனது சந்திராயன் நோன்பா? சந்திராயன்னு நம்ம நாடு சேட்டலைட்டை விட்டுது 3க்கு தெரியும். சந்திராயன் நோன்புன்னு ஒன்று கேள்விப்பட்டதில்லை. ஒருவேளை சந்திர நோன்பா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அடுத்த கடிதத்தில் முடிந்தால் அதை தெளிவுபடுத்தவும். ஒருவேளை சந்திராயன் நோன்புன்னு ஏதாவது இருக்கலாம். பல 100 நோன்புகள் இருக்குது. அடியன் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, புதுசாக இருக்குது. எழுதுகிறப்போ ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நல்ல வேலை கிடைக்க எந்த கோவிலுக்கு சென்று வர வேண்டும் ஐயான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த கோவிலுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதோட அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள், அதற்கான தகுதிகளை வளர்த்துக்கோங்க. அப்படி பண்ணால் நிச்சயமாக நல்ல பலன்கிறது கிடைக்கும். பங்காளிகள் பகைமை உணர்வோடு பழகுகிறார்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்கு எந்த கோவிலுக்கு செல்வது என்று கூறுங்கள் ஐயா. அதாவது ராமர் கிருஷ்ணர் மாதிரியான தெய்வங்களே இந்த சண்டை போடுற அரக்கர்கள் பங்காளிகளை திருத்தினதாக வரலாறு கிடையாது. கௌரவர்களும் பாண்டவர்களும் பங்காளிகள் தானே. கிருஷ்ணரால் மூலம் திருத்த முடிஞ்சுதா? சமாதான தூதெல்லாம் போய் பார்த்தாரு, எதுவும் வேலைக்காலன்னு தானே யுத்தம் வந்தது. ஏன்னா அடுத்தவங்களுடைய மனசில் இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் அவங்களா அதை உணர்ந்தாதானே ஒழிய அதுக்கெல்லாம் எதுவும் பெருசாக பரிகாரங்கிறது இல்லை. அந்த கடவுள் கிருஷ்ணனாலேயே முடியாது. இந்த மனுஷன் கிருஷ்ணனால் என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும்? இந்த கிருஷ்ண பிரசாத்தால் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? உங்கள் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? சந்தோஷம். இப்போ நம்ம சொந்தக்காரங்கன்னு எடுத்துட்டால் அம்மா சைடில் ஒரு 500,000 பேர் இருப்பாங்க, அப்பா சைடில் ஒரு 500,000 பேர் இருப்பாங்க. அன்றைக்கி கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து ஜாஸ்தி. அந்த 2 சைட்லேயும் சேர்த்து ஒரு 1000 சொந்தக்காரங்க 1500 சொந்தக்காரங்க தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஒரு 2000 பேர் இருக்காங்க. அந்த 2000 பேருமேவா கெட்டவங்களாக இருப்பாங்க? இல்லை இந்த 1000 பேருமேவா கெட்டவங்களாக இருப்பாங்க? அதில் மிஞ்சி போனால் ஒரு 50 100 பேர் 150 பேர் அதிகபட்சம் இப்படி கெட்ட எண்ணத்தோட சண்டை போடுற குணத்தோடு இருக்கலாம். அந்த மாதிரியானவங்களோட பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க. ஹாய்னா ஹாய், ஹலோனா ஹலோ. ஏதாவது வீட்டில் விசேஷம் பத்திரிகை வைக்கணும், அவாய்ட் பண்ண முடியாதுன்னா பத்திரிகை நேரில் போய் வைங்க, இல்லை கொரியரில் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ரொம்ப அவசியம் இல்லை, நேரில் போகிற அவசியம் இல்லைன்னா தட்ஸ் ஆல். ஒரு டிஸ்டன்ஸோடு இருங்க. அந்த மாதிரியானவங்ககிட்டேருந்து நெருப்புக்கிட்டேருந்து எப்படி தள்ளி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் கெட்ட குணம் இருக்கிறவங்ககிட்டேருந்து நம்ம விலகி இருக்கணும். அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சு திருத்துறோன்னு போனால் ஒன்று நம்மளே தான் குழப்பி விட்டுருவாங்க, இல்லை நம்மளை மேற்கொண்டு காயப்படுத்துவாங்க. அதனால் என் வீட்டில் இருக்கிற சில பெரியவர்கள் என்னோடய வயசுன்னு பார்த்தாலும் 36 தான், ஒன்றும் பெரிய வயசு இல்லைனாலும் என்னோட கொஞ்சம் லிட்டில் அனுபவத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரியானவங்ககிட்டேருந்து அந்த மாதிரி கெட்ட எண்ணம் கொண்ட பங்காளிகள் சொந்தக்காரங்ககிட்டேருந்து விலகி இருக்கிறது தான் நம்ம நல்லது. ஊர் உலகத்தை திருத்துறது நம்ம வேலை கிடையாது. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலி கரெக்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து தக்கோலம் தட்சிணாமூர்த்தி சிறப்புகளை பற்றி கூறவும். தக்கோலம் ரொம்ப விசேஷமான குரு பரிகார ஸ்தலம். அதில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை பற்றி சொல்கிறதா இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம். குருவுக்குன்னு இருக்கக்கூடிய பல பழமையான கோவில்களில் அதுவும் ஒன்று. நிறையா மகான்கள் வழிபட்ட கோவில். முன்னாடி அங்கேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், ஒரு ஊற்று மாதிரி. இப்போ அது வந்து ஸ்டாப் ஆகிடுது. அந்த தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிம்பாங்க. அன்பார்ந்த ஐயா வணக்கம். ஆன்மீக தகவல். திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நாங்குநேரியில் பெருமாளுக்கு தினமும் 3 லிட்டர் எண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த எண்ணெய் பக்தர்களுக்கு நோய் தீர்க்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ள அரங்கநாதர் 7 தலைகள் கொண்ட ஆதிசேஷனாக கோவிலில் எழுந்தருளியுள்ளார். இங்கனம் KS உமாபதி, ஆம்பூர். தகவலுக்கு நன்றி. அடுத்தது அன்புள்ள ஆன்மீக டிவி பரப்புரையாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். கேள்வி: வெற்றிலையின் காம்பு பகுதிகளை நீக்கிவிட்டுத்தான் உண்ண வேண்டும் என்று கூறப்படுவதன் காரணம் யாது? அதாவது இப்போ வாழைப்பழம் என்ன பண்ணுவோம், தோலியை எடுத்துட்டு வெறும் பழத்தை மட்டும் சாப்பிடுவோம். அதே சமயம் ஆப்பிள் மாதிரியான மற்ற பழங்கள் என்ன பண்ணுவோம், தோலியோடு சாப்பிட்டாதான் அதில் சக்தி இருக்குது நல்லதுன்னு ஆப்பிளை தோலியோடு சாப்பிடுவோம். மாம்பழத்தை தோலியோடு சாப்பிடுவோம். அடுத்து மாதுளம்பழம், அதில் ஆக்சுவலி சக்தி இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. ப்ரோட்டீன் மாதிரியான விஷயமும் தேவையான அளவு இருக்குது.
அது நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன், அதுதான் ஒரு உடல் கட்டுமஸ்தாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த ஈஸ்ட்ரோஜனா அது வந்து பூஸ்ட் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி, ஜீரணத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. ஆனால் அதுக்காக மாதுளம்பழத்தை தோலியோடைய சாப்பிடுவோம், அதையும் தோலியை உரிச்சிட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ இன்னென்ன பழத்தை தோலியோடு சாப்பிட்ணும், இன்னென்ன பழத்தை தோலை உரிச்சிட்டு சாப்பிட்ணுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் கூட விடுங்க. ஒரு முழு பலாப்பழத்தை எடுத்து தோலியோடு சாப்பிடுவேன், முள்ளோடு நம்ம கடித்தா என்ன ஆகும் வாய்? அந்த மாதிரி வெத்தலையில் காம்பை கிள்ளிட்டு சாப்பிட்ணுங்கிறது, அந்த காம்பு பகுதி நம்ம உடலுக்கு செட் ஆகாது, ஜீரணத்துக்கு கஷ்டம். அதனால் அது கிள்ளிட்டு சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லது, அவ்வளவுதான். இதெல்லாம் ஹெல்த்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஒருவருக்கு பொங்கு சனி நடைபெறும் போது வீடு கட்டும் வாய்ப்பை கொடுக்குமா என்பது குறித்து விளக்கவும். பொங்கு சனியில் சொந்தமாக வீடு கட்டுறது, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் ஓஹோன்னு கொடிகட்டி பறக்கிறது, இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் தான் பொங்கு சனியில் நடக்கும். அதனால் பொங்கு சனியில் வீடு கட்டுற வாய்ப்பு நிச்சயமாக வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் பொங்கு சனியில் மிகப்பெரிய உச்சம் தொட்டு பல வீடுகள், பல அலுவலகங்கள் கட்டி இன்றைக்கி வரைக்கும் ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். மேஷ ராசியினருக்கு தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். இந்த இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சில பேருக்கு நடக்கலாம். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். தனஸ்தானாதிபதியை தனக்காரகனாகிய குரு பார்ப்பதால் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சில ஜாக்பாட் மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். தனஸ்தானாதிபதியை தனக்காரகனாகிய குரு பார்ப்பதால் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த திடீர் ஜாக்பாட் மாதிரியான சில விஷயங்கள் கூட நடக்கலாம், கிடைக்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் முதலான அனைத்துமே நன்றாக சிறப்பாக இருக்கும். தொழில் அபிவிருத்தியாறுதல், பதவி உயர்வு கிடைத்தல், உங்களோட கோல் என்னவோ அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து நன்றாக அருமையாக நடப்பதற்கான அந்த நேரம் கூடி வரக்கூடிய நாள் என்று சொல்லலாம். ராசி அதிபதி குரு பார்வை பெறுதல், 6க்குடைய செவ்வாய் நீச்சமடைதல் முதலான நிகழ்வுகளால் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிருது. அப்புறமா ஆரோக்கியத்தில் மேம்படுறது, உங்களுடைய தொழில் சிறந்து விளங்குதல், உங்களுடைய சிந்தனையில் திடீர் தெளிவு, அதன் விளைவாக ஒரு புது பொலிவு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் மிதுன ராசியினருக்கு ஏற்படும். கடகராசியினருக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், பணவரவும் நிறைய இருக்கும். இப்போ பணம் நிறையா இருந்து குடும்பத்தில் அமைதி இல்லைனாலும் அந்த பணத்துக்கு மதிப்பே இல்லை. அதே சமயத்தில் குடும்பத்தில் எல்லாரும் உறுதுணையாக இருக்காங்க, பணம் பெருசாக இல்லைனாலும் அப்போ கூட சமாளிச்சிடலாம், அட்லீஸ்ட் குடும்ப நண்பர்கள் சப்போர்ட் இருக்குன்னு. ஆனால் எல்லாம் இருந்தும் குடும்பத்தினருடைய சப்போர்ட்டே இல்லைன்னா அப்போ அந்த பணத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கான வேல்யூவே இருக்காது. ஸோ பணம் சம்பாதிக்கிறதும் முக்கியம்தான். அதே சமயம் அதை விட முக்கியமானது என்னென்னா, நம்மளை சுற்றி 4 பேர் நமக்குன்னு இருக்கணும். இந்த ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது முக்கியம், அந்த குடும்ப அமைதிங்கிறது முக்கியம், சந்தோஷங்கிறது முக்கியம். அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் இல்லை. அதனால் உங்களுக்கு தேவையான மன அமைதி, குடும்பத்தினருடைய சப்போர்ட்டு, பண வரவு எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தும் விதமாக கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது. சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி நன்றாக இருப்பதாலும் குரு பார்வை பெறுவதாலும் அமோகமான பல விஷயங்கள் நடக்கும். இந்த அரசு தரப்பில் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி இதெல்லாம் சுமூகமாக சுழுவாக கூடி வருவதற்கான நாளாக இன்றைய நாள் சிம்ம ராசிக்கு அமைந்திருக்கிறது. கன்னி ராசிக்கு 8க்குடைய செவ்வாய் நீச்சமடைகிறதுங்கிறது யோகம். கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கிணங்க இதனால் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். தனலாபம், பணலாபம், இந்த மாதிரியான விஷயம்லாம் வரும். அந்த பணலாபத்தால் உங்களுக்கு மன லாபங்களும், அதாவது பிறருடைய மனங்களை வென்று காட்டுதல். வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கை, அந்த பணத்தின் மூலமாக நம்ம 4 பேருக்கு நல்லது செய்து அவர்களுடைய அந்த சந்தோஷம், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், மற்றவர்களுடைய வாழ்த்து, இதையெல்லாம் பெறுதல் தான் இந்த பணத்துக்கு ஒரு முக்கியமான அர்த்தமே. இல்லைனா மீனிங்லெஸ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கிறது. அதில் நீங்களும் நல்லா இருந்து உங்களால் முடிந்த சில நல்ல விஷயங்களை யாருக்கு பண்ணமோ கரெக்டானவங்களுக்கு பண்ணி அதனால் உங்களுக்கும் ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக மாறும்.
துலா ராசின்னு எடுத்துட்டா நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் செலவு ஜாஸ்தியாக ஆகும். ஒன்றுமே புரியலையா? இப்போ நீங்கள் குடும்பத்தோட பிக்னிக் போகிறீங்க, ஏதோ தீம் பார்க் மாதிரியான இதுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு வெளியூர் வெளிநாடுன்னு சுற்றுலா போகிறீங்க, ஃபேமிலியோட ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் விதவிதமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணாத விஷயங்களெல்லாம் சாப்பிட்றீங்க, குடும்பத்தோடு போய் தேவையானவங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக துணி வாங்குறீங்க, உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்குறீங்க, நகைகள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமா, வருத்தத்தை தருமா? அப்போ நம்ம சந்தோஷமாக பணத்தை செலவு பண்ணோன்னா செலவு ஆகதானே செய்யும். அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க, அதுக்கு தகுந்த செலவும் இருக்குது. பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றாங்கிற மாதிரி நம்மகிட்ட எவ்வளோ வருமானம் இருக்கோ, நமக்கு எவ்வளோ வருமோ அதுக்கு தகுந்த செலவை கரெக்டாக பார்த்து பண்ணால் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ சம்பாதிச்சுட்டு அதை அனுபவிக்காமையே இருக்கிறதுங்கிறதும் பெரிய தப்பு. அதே சமயத்தில் பக்கத்து வீட்டில் அது இருக்குது, எதிர்த்த வீட்டில் இது இருக்குது, நம்ம வீட்டில் அது இல்லையே அப்படின்னு நினச்சி தேவையில்லாத விஷயங்களை வாங்கி குமிக்கிறதும் தப்பு. உங்களுக்கு இன்றைக்கி நிறையா சந்தோஷமும் வரும், அந்த சந்தோஷத்துக்கு ஏற்ற செலவும் வரும். ஆனால் அந்த செலவு அர்த்தம் உள்ளதா, நமக்கு தேவையானதாங்கிறத பார்த்து பண்ணணும், அவ்வளோதான். இப்போ விருச்சிக ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது, இந்த சூரியன் புதன் மாதிரியான விஷயம் சேரறது, இது தான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கோமே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதுதான் பிளானிட்டரி பொசிஷன். அதே சமயம் ராசி அதிபதி செவ்வாய் 8இல் நீச்சமடைந்திருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மேஷராசிக்கும் இதே விஷயம் பொருந்தும். ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், இந்த ப்ராப்பர் ஃபிட்னஸ் ட்ரைனிங் அதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது பொருந்தும். தனுசு ராசின்னு எடுத்துட்டா வியாபாரம் நல்ல கனஜோராக உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துதல், புதிதாக கிளைய ஆரம்பிக்கிறது, இல்லைனா நீங்கள் உங்களுடைய சம்மந்தப்பட்ட தொழில் பிரான்ச்சில் புதுசாக சில விஷயங்கள் பொருட்களை கொண்டு வருது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வியாபாரம் விரிவுபடுத்தப்படும். அதில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கோலை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கலாம். மகர ராசியினருக்கு புதிதாக வீடு வாங்கும் வாய்ப்பு, நிலம் புலன் இதிலெல்லாம் முதலீடு செய்தல், நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வாங்கிறது, இதற்கான வாய்ப்புகள்ங்கிறது வலுவாக இருக்குது. அப்புறம் கும்பராசின்னு எடுத்துட்டா சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அது சந்திராஷ்டமம் குறித்த விழிப்புணர்வுங்கிறது தேவை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பயம்ங்கிறது கூடாது. இன்னொன்று, இன்றைக்கி முடிஞ்ச அளவு குவைட்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? குவைட்டாக இருக்கணும். நம்ம குவைட்டாக இருக்கணும், எந்த டென்ஷனும் ஹரியும் ஒரியும் இல்லாமல் இருக்கணும். நம்ம வாய் மட்டும் குவைட்டாக இருந்தால் பத்தாது, மைண்டு குவைட்டாக இருக்கிறது முக்கியம். வாயும் மைண்டும் எந்த அளவு நமக்கு குவைட்டாக இருக்கோ அந்த அளவு நம்ம லைஃப்பில் நடக்கிறதும் எல்லாம் ரைட்டாக இருக்கும். நம்ம ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால் பாடி மட்டும் பத்தாது, மைண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது முக்கியம். அதே மாதிரி தான் அந்த குவைட்டாக இருக்கிறதுங்கிறது நம்முடைய மவுத்து மைண்டு ரெண்டும் சேர்ந்து தான். எம்எம் மவுத் அண்ட் மைண்ட், எம்எம்க்யூ மவுத் மைண்ட் குவைட். இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம லைஃபு பிரைட்டாக இருக்கும். இது சந்திராஷ்டமம் மட்டும் இல்லை, எல்லா நாளைக்குமே பொருந்தும். மெயினாக சந்திராஷ்டமத்தின்னைக்கு இந்த ஃபார்முலா எம்எம்க்யூ மவுத் மைண்ட் குவைட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் அப்புறம் ரைட்டாக பிரைட்டாக இருக்கும். மீனராசிக்கு நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே சமயம் உங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறதும் இருக்கும். யாருமே தொடர்ந்து சக்ஸஸுங்கிறத கொடுத்துட முடியாது. லைஃப்னாலே அப் அண்ட் டவுன் கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணோம், என்னென்ன விஷயத்துலலாம் கோட்டை விட்டோங்கிறத புரிஞ்சுண்டு உங்களுடைய 5 வருஷம் 10 வருஷ லைஃப் ரெக்கார்டை எடுத்து பாருங்கள். நீங்கள் எங்கேயா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் ஓகே, அங்கே உங்களோட வேலையில் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதே சமயத்தில் என்னென்னலாம் நல்லது பண்ணி பாராட்டு அதனால் ப்ரமோஷன் ரிவார்ட் மாதிரியான விஷயம் கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையுமே சீர்தூக்கி குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது என்னங்கிறத அளந்து பார்க்குறோமே வழிய தன்னை அளந்தல், தன்னை உணர்தல், தன்னை அறிதல் அப்படிங்கிறது பார்க்கல. முதல்ல உங்களை நீங்களே அளந்து பார்க்கணும். இந்த 5 வருஷம் 10 வருஷம் உங்களோட லைஃப் ரெக்கார்டில் எதெல்லாம் உங்களோட பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு பாருங்கள். பார்த்தாலே அப்போ நம்ம இந்தந்த விஷயத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கோம், இனிமேல் இந்தந்த விஷயங்களில் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணும், இதை இப்படி பண்ணதுனால தான் அது கரெக்டாச்சு, இனிமேல் அடுத்து இதே மாதிரி பண்ணணும். இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இப்போ வேலைக்கு ஆகாது, இப்போ ட்ரெண்டு மாறி ஆகிடுது, இப்போ புதுசாக எதாவது பண்ணணும், வேறு என்ன அடுத்து பண்ணலாம்,
நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது, இல்லை வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப பழைய ஃபார்முலா, பழைய ட்ரிக்கு. இப்போ புதுசாக என்ன பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், புதுசாக என்ன மாதிரியான தீமில் நம்ம பண்ணலாம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து உங்களை நீங்களே மெருகேற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறத பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஸோ ஏற்றத்தாழ்வுகளும் வரதான் செய்யும், அது எல்லாருக்குமே. இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி வருது, எதனால் வருது, யாரால் வருது, எந்த விதத்தில் வருது அப்படிங்கிறதெல்லாம் ஏன், எதற்கு, எப்படின்னு ஆராய்ந்து உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்த்து அந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் லைஃப்பில் எந்த கரப்டும் நடக்காது. ஸோ லைஃப்பில் கரப்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அதை நீங்களே பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு ஏகாதசி விரதம், பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரிகேஸ்நல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.